பண்டை காலத்தில் மதுரையில் கான்சா என்ற கொடூரமான மன்னன் ஆட்சி செய்தான். அவனது சகோதரி தேவகியின் 8வது குழந்தைதான் தன்னை அழிப்பான் என்ற ஒரு தீர்வு கூறு சொன்னது. அதனால் பயந்த கான்சா தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைத்து அவர்களுடைய 6வது குழந்தைகள் வரை கொன்றுவிட்டான். ஆனால் கடவுளின் திட்டம் வேறுபட்டது. 7வது குழந்தை பாலராமர் அதிசயமாக வேறு ஒருத்தியின் கருப்பையில் பதிக்கப்பட்டார். 8வது குழந்தையாக கருப்பையில் வந்தவர் வேறு யாரும் அல்லாது விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணர்தான். அந்த இரவு கடுமையாக மழை பெய்தது. கிருஷ்ணர் பிறந்ததும் காவலர்கள் தூங்கிப் போனார்கள். சங்கிலிகள் உடைந்தன. கதவுகள் தானாகவே திறந்தன. வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை ஒரு கூடியிலிட்டு வெறிச்சோடிய யமுனா நதியை கடந்து அவரை கோகுலத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு கோபியினுடைய பெண் குழந்தையுடன் கிருஷ்ணரை மாற்றினார். திரும்பி வந்ததும் சிறை கதவுகள் மீண்டும் அடைந்து அனைத்தும் பழைய நிலைக்கு மாறின. கான்ஷா அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றான். ஆனால் அவள் துர்க்கை தேவியாக மாறி, "உன்னை அழிக்க வேண்டியவர் எங்கேயோ இருக்கிறார்" என எச்சரித்தாள். அவ்வாறே கிருஷ்ணர் கோகுலில் பாதுகாப்பாக வளர்ந்து உலகை மாற்றும் நாயகராக ஆனார்.